தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொண்டன் பேசுகிறேன். நான் கூட வீடியோ பதிவிடக்கூடாது இருந்துச்சேன். சில சூழ்நிலைகளால் நான் வீடியோ பதிவிடுறேன். நான் கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் அந்த சம்பவத்தை பற்றி 2 நாட்களாக பொதுமக்களிடம், அரசு ஊழியர்கள் பொதுமக்களிடம் கருத்து கேட்ட அந்த மனித காம மிருகம் 3 பேர், அவர்களுக்கு பின்னாடி என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது 30 வருடம் கடுங்காவல் தண்டனை. அதே தீர்ப்பை தான் நீதிமன்றம் வழங்கும். நான் நீதிமன்றத்தை கேட்கறது என்னன்னா, இந்த தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். சட்டத்தில் இடம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா நாட்டில் குற்றம் குறைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மக்கள் திருந்துவாங்க. அவன் மது போதையிலையோ கஞ்சா அடிச்சிட்டோ இந்த மாதிரி ஒரு தவறு செய்யறதுக்கு மேலே யோசனை பண்ணணும். அந்த பிருந்தாவன் நகர், நான் அந்த பெண்ணை பற்றி தப்பாக சொல்ல விரும்பலை. அது மகன் மாதிரி தான் இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணு மதுரையிலிருந்து பாவம் தாய் தகப்பனார் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பொண்ணை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் சொல்லிட்டு பல பேர் அது மாதிரி படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிக்குது. அந்த பொண்ணு ஹாஸ்டல் டைமிங் அதிகபட்சம் 8 மணி இல்லை 9 மணிக்குள்ளே ஹாஸ்டலுக்கு போயிடணும். அதுதான் ஹாஸ்டலுடைய டைமிங், வார்டனுடைய டைமிங். அதான் அதுக்கு மேலே பல கேள்வி கேட்பாங்க. அன்றைக்கி நாட்டிகம் அதுவாக அந்த பொண்ணு தன்னுடைய காதலன் மெக்கானிக், அவர் 2 வீலர் 4 வீலர் பர்ச்சேஸ் பண்ணுறார், சேல்ஸ் வாங்கி விற்கிறது. அவருடன் காரிலே அந்த காற்று பகுதிக்கு போனது தப்பு. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் காதலை பற்றி பேசுகிறேன்னா 24 மணி நேரத்தில் சாதாரணமாக ஒரு 10 நிமிஷம் பேசலாம், 1/4 மணி நேரம் பேசலாம், 1/2 மணி நேரம் பேசலாம், 1 மணி நேரம் பேசலாம். அது பல இடங்கள் இருக்குது. அந்த பகுதியானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி. ரோட்டில் நாய்ங்க கத்துவேன், ஒரு நாய் கூட அந்த இடத்துல கிடையாது. அது ஒரு வனாந்தரம். பல கிலோமீட்டருக்கு வீடு வாசல் எதுவும் கிடையாது, பொதுமக்களுடைய நடமாட்டம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல 2 பேர் போய் சந்திச்சு கார் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி, தப்பு தான். அந்த இடத்துக்கு இவங்க போனது தப்பு. பேசுறதுக்கு எத்தனையோ இருக்குது. கோயில் இருக்குது, சினிமா தேட்டர் இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது, பீச் இருக்குது, பார்க் இருக்குது, பேசலாம். நீங்கள் என்னத்தை காதல் பண்ணுறீங்க, அப்படி பேசி கிழிக்க போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கெட்ட நேரத்துக்கு நீங்கள் 3 பேர் காம கொடூரங்கிட்ட, பாவிங்கிட்ட, படுபாவிங்கிட்ட மாட்டிக்கினீங்க. அவள் இந்த பெண்ணை யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை, சாகு வரை ஆயுள் தண்டனை வழங்குன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப எங்கேயும் நடக்கக்கூடாது. முக்கியமாக பெண்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். வேலைக்கு போனோமா, 7 மணிக்கு வேலை முடிஞ்சால் 8 மணிலாம் வீட்டுக்கு போயிடும். 8 மணிக்கு வேலை முடிஞ்சால் 9 மணிலாம் வீட்டுக்கு போயிடும். ஏன்னா அவங்களோட தாய் தகப்பனார் உங்களை கஷ்டப்பட்டு தன்னுடைய வேர்வை தண்ணியை சிந்தி உங்களை காப்பாற்றுறாங்க. அது சில பெண்களுக்கு தெரியாது. வேலை செய்கிற பெண்களுக்கு தெரியாது, படிக்கிற பெண்களுக்கு தெரியாது.
பெண்களுக்கு தான் தைரியம் வரணும். ஆண்களோட தைரியம் யாருக்குன்னு கேட்டினா, வலிமை யாருக்குன்னு கேட்டினா பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு வலிமை ரொம்ப கம்மி. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டு வந்து சண்டை போட்டாங்கன்னா பெண் ஆணை அடிச்சு தூக்கி சாப்பிட்றாப்புல. அந்த வலிமை ஆணுக்கு கிடையாது. ஆணை வந்து குரல் கொடுப்பான், மிரட்டுவான், பயங்காட்டுவான். இதுதான் நிதர்சன உண்மை. பெண்கள் எல்லாரும் வந்து விழிப்புணர்வாக இருக்கும். அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த காதலன் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு விபத்து மாதிரி. அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்படாமல் அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் நடத்த வேண்டும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சில பேரோட மனநிலை வந்து எங்கேயோ போயிடும். அதை நான் சொல்லத்துக்கு விரும்பலை, என்ன நடக்குன்னு. அந்த மனநிலைக்கு அந்த பெண்ணு போகக்கூடாது. நான் எல்லா வல்ல அப்பன் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். அந்த பெண்ணு ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்து எந்த ஒரு பற்றி யோசனை செய்யாமல் நடந்ததை ஒரு விபத்தாக நினைச்சு மறக்க வேண்டும். இதை வந்து மக்கள், பெண்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். காதலன் உங்களை ஆசை வார்த்தை கூறுவார், உங்களை மகாராணி மாதிரி வச்சிருப்பார். அவர் ஒரு நாளைக்கு வாங்குறது 100 ரூபா இருக்கும் வருமானம், இல்லை ஒரு 500 ரூபா இருக்கும். நீங்கள் வந்து காதலிச்சு அவரோட வந்து போயிட்டீங்கன்னா வீடு வாசலுக்கு வீடு தாய் தகப்பன மறந்து சில பேர் ஓடி போயிடுறாங்க. அது வெறும் மகா தவறு அது. அவர் வாங்குற 5000 ரூபா சம்பளத்தை ஒரு நாளைக்கு 500 ரூபானா அந்த 5000 ரூபாய் சம்பளத்தில் அவர் வீட்லேயே அவர் சாக மாட்டாங்க, உங்கள்கிட்டயே சாக மாட்டாங்க. இந்த எப்படி நீங்கள் போய் வாழ்வீங்க? 10,000 ரூபா வாடகை கொடுத்துரு, 5,000 ரூபாய்க்கு வந்து சாப்பிடுவீங்களா 2 பேரும்? அதனால் தாய் தகப்பன மதியுங்கோ, விழிப்புணர்வோடு இருங்கோ, தைரியமாக இருங்கோ. வாழ்க அண்ணா நாமம், வளக புலிசர் புகழ், ஓங்க புலிஸ் அம்மாவின் புகழ். சமூக ஆர்வலர், சமூக சேவகர் எம்ஜிஆர் தொண்டன். நன்றி, வணக்கம்.